பொய்யான வழக்கில் டெல்லியினுடைய முதலமைச்சர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்து திகார் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து டெல்லி உயர்நீதிமன்றம் பிணை கொடுத்தும் இந்த சிபிஐன்னு ஒன்று பிஜேபிக்கு எப்பொழுதும் ஏஜென்ட்டாக துணை போய் கொண்டிருக்கின்ற இந்த சிபிஐ மேலும் ஒரு வழக்கை போட்டு அவர் விடுதலை செய்யப்படுவார் என்று தெரிந்தும் விடுதலை ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வழக்கை கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து சட்ட ரீதியாக போராடி கொண்டிருக்கிறது, வழக்கு வாதாடப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு சாதாரண மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைக்கவில்லை. டெல்லி திகார் சிறையில் அவர் இருக்கிறாரு. அங்கே அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு சர்க்கரை நோயினுடைய தாக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5-6 முறை இந்த மாதத்தில் சர்க்கரையினுடைய அளவு மிகவும் குறைந்து போயிருக்கிறது. இப்படி தொடர்ந்து இருந்தால் மூளை பாதிக்கப்படலாம், உடல் பாதிக்கப்படலாம் என்கிற சூழ்நிலை அங்கே இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, மோடியினுடைய ஆட்சி இதையெல்லாம் தொடர்ந்து இது மாதிரி அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஜெயில் நிர்வாகமும் வெட்கமின்றி அவருடைய உடல்நிலை குறித்து அறிக்கை வெளியிட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கைதியினுடைய அறிக்கையை, உடல்நிலை குறித்த அறிக்கையை எப்படி வெளியிடலாம்? அதுவே மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றச் செயலையும் சிறை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. இதை கண்டித்து இன்றைக்கி டெல்லி மாநகரத்தில் இந்தியா கூட்டணியின் சார்பில் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் எல்லா தலைவர்களும் சேர்ந்து இந்த கண்டன போராட்டம், ஆர்ப்பாட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே சூழ்நிலையில் இன்று தமிழ்நாட்டிலும் தமிழக ஆம் ஆத்மி கட்சி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருப்போரூர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் திரு எஸ் பாலாஜி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள், சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள், சிபிஐஎம் சார்பில் திரு சுந்தரராஜன் அவர்கள் போன்ற கூட்டணி தலைவர்களெல்லாம் இன்று சென்னையில் சேர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இழைக்கப்படும் அநீதியையும் கண்டித்து இங்கே கண்டன குரல் எழுப்பியிருக்கிறார்கள். எல்லாம் இந்த சிபிஐ எவ்வளோ ஒரு மோசமான இழிவான செயலை செய்து கொண்டிருக்கிறது. எந்த வழக்கிலும் அவர்கள் ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுத்ததில்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் சம்பந்தமாக பலர் உயிரிழந்த போது அதை கண்டித்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி போன்ற அதை அதிமுக போன்ற எடப்பாடி போன்றவரெல்லாம் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க. சிபிஐக்கு ஒரு காலத்தில் மரியாதை இருந்தது, ஆனால் சிபிஐக்கு மரியாதை கிடையாது. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்பது திமுக ஆட்சியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். சிபிஐ ஒரு காலத்திலும் நல்ல முடிவையும் ஒரு தீர்ப்பையும் ஒரு முறையான விசாரணையும் வழங்கியதே கிடையாது. அதை கேட்குறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இப்போ தான் ஒரு நிம்மதியாக இருக்குது. எடப்பாடி ஆட்சி நடக்கும்போது என்ன நடக்கும், எந்த நேரத்தில் என்ன நடக்கும், எந்த மாதிரி கலவரங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. சிறுபான்மையினர் மக்கள் மத்தியிலையும் தாழ்த்தப்பட்டவர் மக்கள் மத்தியிலையும் அந்த பயம் இருந்தது. அந்த அச்சத்தை நீக்கி இருக்கிறார் ஸ்டாலின். ஆனால் இது இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் கலவரம் வேணும் அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி அண்ணாமலையும் மற்றவர்களும் தமிழ்நாட்டில் நிம்மதியாக இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கக்கூடாது, அமைதி பூங்கா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கெஜ்ரிவாலுடைய கைது என்பது கெஜ்ரிவால் மட்டுமானுக்கான இது கண்டனம் இல்லை. இது நாளை ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் வரலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு ஏற்படலாம், கர்நாடகத்தின் முதலமைச்சர் சித்தாராமையாவுக்கு ஏற்படலாம், வேறு எந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சருக்கு ஏற்படலாம். இது ஜனநாயகத்தை இந்த பிஜேபி குழி தோண்டி புதைக்கும் வேளையில் ஈடுபட்டிருக்கிறது. இதை கண்டித்து தான் இன்றைக்கி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். ஓகே சார்.
கண்டிக்கிறோம். பொய் வழக்கு போட்ட ஈடியையும் சிபிஐயும் கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். பழிவாங்கும் பிஜேபி அரசை கண்டிக்கிறோம். பழிவாங்காதே பழிவாங்காதே. எதிர்க்கட்சி தலைவர்களை பழிவாங்காதே. பழிவாங்காதே பழிவாங்காதே. எதிர்க்கட்சி தலைவர்களை பழிவாங்காதே. விடுதலை செய் விடுதலை செய். விடுதலை செய் விடுதலை செய். மக்கள் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய். விடுதலை செய் விடுதலை செய். மக்கள் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய். ஓய மாட்டோம் உறங்க மாட்டோம். ஓய மாட்டோம் உறங்க மாட்டோம். அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய்யும் வரை ஓய மாட்டோம். ஓய மாட்டோம் உறங்க மாட்டோம். அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய்யும் வரை உறங்க மாட்டோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். சிறை நிர்வாகத்தை கண்டிக்கும் ஆர்ப்பாட்டம். திகார் சிறை நிர்வாகத்தை கண்டிக்கும் ஆர்ப்பாட்டம். பழிவாங்கும் பிஜேபி அரசை கண்டிக்கும் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆம் ஆத்மி கட்சியின் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இந்திய கூட்டணி கட்சிகளின் ஆர்ப்பாட்டம். பொய் வழக்கு போட்ட ஈடியையும் சிபிஐயும் கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். பழிவாங்கும் பிஜேபி அரசை கண்டிக்கிறோம். பழிவாங்காதே பழிவாங்காதே. எதிர்க்கட்சி தலைவர்களை பழிவாங்காதே. பழிவாங்காதே பழிவாங்காதே. எதிர்க்கட்சி தலைவர்களை பழிவாங்காதே. விடுதலை செய் விடுதலை செய். விடுதலை செய் விடுதலை செய். மக்கள் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய். விடுதலை செய் விடுதலை செய். மக்கள் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய். ஓய மாட்டோம் உறங்க மாட்டோம். ஓய மாட்டோம் உறங்க மாட்டோம். அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய்யும் வரை ஓய மாட்டோம். ஓய மாட்டோம் உறங்க மாட்டோம். அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய்யும் வரை உறங்க மாட்டோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். சிறை நிர்வாகத்தை கண்டிக்கும் ஆர்ப்பாட்டம். திகார் சிறை நிர்வாகத்தை கண்டிக்கும் ஆர்ப்பாட்டம். பழிவாங்கும் பிஜேபி அரசை கண்டிக்கும் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆம் ஆத்மி கட்சியின் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இந்திய கூட்டணி கட்சிகளின்